மட்டக்களப்பு தொழில்சார் உளநல உதவி நிலைய அனுசரணையுடன் மட்டக்களப்பு பொது நூலகம் மற்றும் வாசகர் வட்டம் ஆகியன இணைந்து நடாத்திய சுப்பிரமணியம் லோகநாதன் எழுதிய அடையாள உணர்வுகளும் தமிழர் உளவியலும் நூல் வெளியீட்டு நிகழ்வு நேற்று சனிக்கிழமை 7/3/2026 மட்டக்களப்பு மாநகர சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு பொது நூலக வாசகர் வட்டத்தின் தலைவர் எஸ். அருளானந்தம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாநகர பிரதி நகர பிதா வைரமுத்து தினேஷ்குமார் பிரதம விருந்தினராகவும், மட்டக்களப்பு தொழில்சார் உளநல உதவி நிலைய இயக்குனர் அருட்திரு ஜூட் டிலக்ஷன் சிறப்பு விருந்தினராகவும், மட்டக்களப்பு தொழில்சார் உளநல உதவி நிலைய ஸ்தாபகர் அருட்திரு போல் சட்குணநாயகம் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்தனர். தமிழர் பாரம்பரியத்தை வெளிக்கொணரும் வகையில் மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமான இந்நிகழ்வில் மட்டக்களப்பு தொழில்சார் உளநல உதவி நிலைய இயக்குனர் அருட்திரு ஜூட் டிலக்ஷன் நூலின் முதல் பிரதியினை மாநகர பிரதி நகரபிதா வைரமுத்து தினேஷ்குமாருக்கு வழங்கி வெளியிட்டு வைக்க, நூலின் பிரதிகள் அதிதிகள் உட்பட நிகழ்வில் கலந்து கொண்டோருக்கு வழங்கி வைக்கப்பட்டது. இதன்போது நூல் அறிமுக உரையினை மட்டக்களப்பு கல்வி வலய முறைசாரா உதவி கல்வி பணிப்பாளர் ஜெகநாதன் அழகையாவும், நூல் திறனாய்வுரையினை மட்டக்களப்பு கல்வியியல் கல்லூரியின் சிரேஷ்ட உளவியல் விரிவுரையாளர் ஜனாப் MLA வாஜித்தும், நூல் மதிப்பீட்டுரையினை கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் அருட்திரு AA நவரத்னமும், நூலாசிரியர் உரையினை சுப்பிரமணியம் லோகநாதனும் நிகழ்த்தினர். இந்நிலையில் நிகழ்வின் இறுதியில் நன்றியுரையினை மட்டக்களப்பு பொது நூலக நூலகர் தவராஜா சிவராணி நிகழ்த்தியமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து தொழில்சார் உணவு உதவி நிலையத்தின் பணிப்பாளர் ஜூட் டிலக்ஷன் அவர்களை அன்புடன் அத்தோடு இந்த நூலில் ஆய்வு செய்வதற்கும் கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளரும் இலக்கிய செயற்பாளர்களுமான அதிகாரிகளையும் இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்த இருக்கின்ற மட்டக்களப்பு நூலக வாசகர் வட்டத்தின் தலைவர் ஓய்வூதிய அதிபர் எஸ். அருளானந்தம் அவர்களை நடுப்பகுதியிலே முடிவிலே இருந்து அவருடைய பிரசன்னத்தினாலே என்னுடைய தமிழ ஐடென்டிட்டி அதை துணக்க அவருடைய தெய்வீக உணர்வு என் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த தெய்வீகத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இறைவனை நாம் வேண்டுகின்றோம். நாம் இன்று இதை எனக்கு படைத்து தந்த ஆசிரியர் சுப்பிரமணியம் லோகநாதன் நல் எண்ணங்கள் முயற்சிகள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட இறைவனை நாம் வேண்டுகிறோம். இனிமையான கவிதைகளை எங்கே சிந்தனை பயனில்லாமல் செயல்படுகின்றதோ, எங்கே தலையிலிருந்து நடக்க முடிகின்றதோ, எங்கே
உலகம் சேவை போகாமல் இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய மக்கள் பல்வேறு நாடுகளில் நாடற்றவரை என்ற சிறப்பு நாமம் தாங்கி பொதுவில் வாழ்க்கை நடத்துகின்ற ஒரு காலகட்டத்திலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நேரடியாக கண்டு அந்த ஒரு தவறு என்ற வகையில் இந்த ஆசிரியர் இந்த நோய் எழுத தூண்டப்பட்டிருப்பாரோ என்று எனக்கு எண்ணத் தோன்றுகின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் தனித்துவம், அவனுடைய சிறப்பு, இவை எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறது அவனுடைய அந்த அடையாளம். ஒரு மனிதன் அடையாளம் இழந்துவிட்டால் அவன் முகவையற்ற ஒரு தவறுகளாக இருக்கிறார். எனவேதான் இங்கே இந்த நூலாசிரியர் அடையாள உணர்வுகளுடன் தமிழ் உளவியலும் என்ற இந்த நூலை எழுத தூண்டப்பட்டிருப்பார் என்று நினைக்கிறேன். அதன் ஊடாக எங்களுடைய அடையாளம் காப்பாற்றப்பட வேண்டும். நாங்கள் பல்வேறு நாடுகளிலே சிதறி இருக்கலாம், வேறு வேறு கலாச்சாரங்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், தொழில்துறை மற்றும் வேறு நிர்பந்தங்களுக்கு ஊடாக நாங்கள் வெவ்வேறு சவால்களை சந்திக்கலாம். 1993 தொடக்கம் 96 வரை ஆசிரியர்களுக்கான தொலைக்கல்வி நிறுவனத்திலே கல்வி உலகியற்பாட பகுதி நேர்காணலாளராக இவர் கடமையாற்றியுள்ளார் என்பதையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகின்றோம். மட்டுமின்றி 1992 இன்டர்நேஷனல் கேத்தலிக் பிரஸ்பிட்டேரியன் பிரேசில் நாட்டில் நடத்திய விருது வழங்கும் விழாவில் மீடியா கண்ட்ரி அவார்ட், அந்த மதிப்புக்குரிய அவார்டையும் அவர் பெற்றிருந்தார். 14 சிறுவைப்பாதை சிறர்களுக்கான ஒரு ஒளிப்பதிவை அவர் அதை வெளியிட்டிருந்தார். அதற்காக அந்த அவார்டு அவருக்கு இருந்தது. அதுவும் அவருக்கு பெருமையை சேர்க்கின்ற அடுத்ததாக மரியாதையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார். அந்த நிகழ்விலே எங்கள் நண்பர் ஆசிரியர் இருந்தாலும் அவர் அடிக்கடி சொல்லுவார், ஜெயலலிதா சார் அண்ணா அன்பு கூப்பிடு, ஜெயலலிதா அவர்கள் அதில் கலந்திருந்தார். அந்த ஆசை, அந்த நன்றி கடன் லோகநாதன் ஐயா அவர்களுடைய வாழ்வில் அவர் வெளிப்படுத்துகின்ற முறை ஒரு தமிழனுக்குரிய முறையாக இருக்கிறது. உப்பிட்டவனே உள்ளவனே. ஒருபோதும் அவர் பெற்றுக்கொண்ட செல்வங்களை யாரிலிருந்து அவர் பெற்றுக்கொண்டாரோ அவர்களுக்கு எந்த விதத்திலாவது திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நன்றி உணர்வு அவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கு. அதை அவர் சரிவர செய்கின்றார். இன்றைக்கு நான் பேசுவதற்கு ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறேன். நான் அப்பொழுதும் ஜப்பான் பீப்பிளும் அவர்களை தான் பின்பற்ற ஒரு வழக்கம். அது எப்படி என்றால் உள்ளத்தில் இருந்து பேசுவது, உண்மையை பேசுவது. அவர்கள் கடிதம் எழுதும் பொழுது எப்படி எழுதுவார்கள் என்றால் நாங்கள் தான் எழுதுவோம். எப்படி எழுதுவோம்? காணாமையா, எப்படி இருக்கிறது, எல்லாம் அவர்கள் அப்படி எழுத மாட்டார்கள். அவர் கடிதம் எழுதும் பொழுது ஒரு மனிதனை நினைத்து விட்டார்கள். இவருக்கு ஒரு கடிதம் அவன் மனதில் தட்டுவிட்டால், இன்று நான் தேதி குறித்துக் கொண்டிருந்த பொழுது 2 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் பயணம் செய்த அந்த ரயில் வண்டியை நான் ஞாபகப்படுத்தி பார்த்தேன் என்று அவர் உண்மையாக எந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனிதனை நினைத்துக் கொண்டார்களோ அதை வைத்துத்தான் அவர்களுடைய கடிதங்களை அவர்கள் எழுதுவார்கள். அவர் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். வெவ்வேறு ஸ்டேடியமாக இருக்கலாம். அந்த வெவ்வேறு ஸ்டேடியத்திலே அரங்கேற்றப்பட்ட நீ எதிர்கொண்டதே என்கின்ற இலக்கிய படைப்பாக இருக்கலாம். இளைஞர் ஆணைக்குழு பின்னர் பரிணாமம் பெற்று தற்பொழுது
தொழில்சார் உளவியல் உளவுத்துறை நிலையமாக இருக்கலாம். இதை எல்லாமே செய்து எங்களுடைய சமூகத்தை முன்னேற்றியவர்கள் தேசசபைக்குரியவர்கள். ஒரு சமூகம் என்று ஒரு சமூகத்தின் வளர்ச்சி இருக்கிறதோ, ஒரு சமூகம் வளர்ச்சி அடைந்திருக்கிறதோ, அந்த சமூகத்தின் நடுவே போய் பாருங்கள், ஒரு கத்தோலிக்க துறவியினுடைய கல்லறை இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு 1978ஆம் ஆண்டு சிகாகோ பல்கலைக்கழகத்திலே உளவியல் கல்வித்துறையை முடித்துவிட்டு நாடு திரும்புகிறார் ஜேசு சபை துறவி பால் சத்மநாயகம் அவர்கள். கூறியது கூட குற்றம் என்று கிடந்தேன். இந்த இடத்திலே 3 விடயம் தொடர்பாக உங்களோடு கருத்துரைக்கலாம் நினைக்கிறேன். ஒன்று, இந்த நூலை பிரசவித்த நூலாசிரியர் இந்த நூலின் உள்ளடக்கம் இவற்றை மிக சுருக்கமாக உங்களுடன் நான் நினைக்காமல் இருக்கிறேன். இந்த நூலை வாசித்த போது நூலை வாசித்தேன் என்ற உணர்வை விட நூலாசிரியரை வாசித்தேன் என்பதுதான் எனது உணர்வாக இருந்தது. நூலாசிரியர் எனக்கு அறிமுகம் இல்லாதவர். 10 வருடங்கள் எனது நண்பர் தி முருகமூர்த்தி அவர்களுடனான தொடர்பிற்குள்ளாக என் வீட்டிற்கு வருகின்ற நூலாசிரியர் அவரை பற்றி சில வார்த்தைகள் அவரை விளக்கப்படுத்தினாலும் கூட அவருக்குள் இவ்வளவு அறிவு குரலை சுமந்திருக்கின்றதா என்பதை இதனை வாசித்த போதுதான் அறிந்து கொண்டேன். விருதுகள் வழங்குவதுமான போலியான அடையாள உணர்வுகளை தவிர்த்து படைப்பாளியின் படைப்பு மக்களின் வாழ்வியல் நடத்தைகளில் மாற்றங்களை உருவாக்கி தார்மீக அறநிலைகளை உருவாக்குவதற்கான சிறந்த இலக்கிய உளவியல் விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என கூறுவேன் என்று அவரை சொல்கின்றார். இப்பொழுது சொல்லுங்கள், நான் இந்த மதிப்புரை அவரை சொல்லுங்கள். ஆகவே எங்களுடைய பெரும்பாலான புத்தக வழிகளெல்லாம் நான் வெளிப்படையாக சொல்கிறேன். சில புத்தகங்களே அல்ல, ஆனால் அடுத்து கூட மதிப்பு தான் பேசுவார்கள். பெரிய மதிப்புகள் சொல்லி பேசுவார்கள். ஆனால் நம்மளுக்குள்ளே போய் பார்த்தால் அங்கு ஒன்றுமே உப்பு சட்டின் அவசரம். ஆனால் அவர் பற்றி பேசுவார்கள். மிக அழகாக அவரை சொல்கிறார் 270 பக்கத்திலே. அதாவது இலக்கியத்திறனாயும் மதிப்பீட்டு உரை என்றால் என்னவென்று அவர் சொல்கிறார். இந்த புத்தகத்தை வாசித்துக் கொண்டு போகின்ற பொழுது எனக்குள் நான் நினைக்கிற சினிமா கிடைத்தாலும் கூட எனக்கு சினிமா பாட்டு உடனடியாக வந்தது. இந்த புத்தகத்தை வாசித்து போகின்ற பொழுது எனக்கு வந்தது. என்ன பாட்டுன்னு சொன்னால், சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வரலாம், அட எல்லாம் என்றாலும் அது நன்னாட்டுக்கு ஈடாகுமா, பல தேசங்களும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இணைத்திடுமா. அவை இந்த நூலை படிக்கின்ற பொழுது அதுதான் எனக்கு வந்த சினிமா பாட்டு. பல தேசங்களும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இணைத்திடுமா. இது எல்லோருடைய அனுபவம். அதில் குறிப்பாக புலம்பெயர் தேசங்களில் வாழக்கூடிய மிகப்பெரிய அனுபவம் இது. தமிழர் எழுத்தாளர்களை தைத்தங்கள் தமிழானா ஒரு பெரிய விழாவாக அவர்களுக்கு எழுதிகள் வந்து கொண்டாடுறாங்க. அந்த வகையிலே எனக்கும் கடந்த ஆண்டு அந்த அழைப்பு இருந்தது, கடவுள். இந்த ஆண்டு அந்த விழாவுக்கு நான் சொல்லும்போது அந்த வகையில் என்னுடைய புத்தகங்கள் அங்கே திங்கள் 8ஆம் ஆண்டு 21ஆம் தேதி வரை 2 வாரங்கள் அந்த புத்தக ஆசிரியர் இந்த நூல்களும் கற்பிக்கின்றனர். இப்பொழுது இருக்கின்ற செயற்கை நூல்களிலும் இணைய சர்பிடி டி போன்ற
இந்த தேர்தல் இணையதளங்கள் மூலமாக அதிகமாக வாசிக்கின்ற பழக்கத்தை குறைத்திருக்கின்றார், புத்தகங்களை வாசிக்கின்ற பழக்கத்தை குறைத்திருக்கின்றார்கள் என்ற விமர்சனங்கள் உலகில் உண்டு. ஆனால் சென்னையில் கட்டணத்தை கூறியது போல வருடாந்தம் நடக்கின்ற அரங்கில் 1000க்கும் மேற்பட்ட நூல் ஸ்டோர்ஸ் இந்த அரங்குகள் அமைக்கப்பட்டு 1000 அரங்குகள் அமைக்கப்படுகிறது என்றால் 1000க்கும் மேற்பட்ட பதிப்பகங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கின்றன என கூறுகிறது. ஏற்கனவே குருவானவர் கூறினார், சில புத்தகங்கள் நாம் உள்ளே அந்த சென்று பார்த்தால் அந்த புத்தகத்திலே ஒரு உப்பு சப்பும் இல்லாத என்று தெளிவாக கூறினார். அதன் அடிப்படையில் நான் அந்த அடையாள உணர்வுகளின் தமிழர் உளவியல் என்ற நூலினை பார்த்தவுடன் இது உண்மையில் நமது அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு நூலாக இருக்கும் என்ற எண்ணத்தில் நானும் ஒரு சில விடயங்களை உள்ளே சென்று ஆராயும் பொழுது ஒரு சில உண்மையான விடயங்கள் எமது அரசியலுக்கும் எமது தமிழர் வாழ்வியலுக்கும் தேவையான விடயங்கள் அந்த புத்தகத்திலே உள்ளடக்கப்பட்டிருப்பதை நான் கண்டு ஒரு அரசியல்வாதியாக நான் பெருமிதம் கொண்டேன். உண்மையில் இந்த அடையாள உணர்வுகளும் தமிழர் உளவியல் என்கின்ற நூலினை பற்றி ஏற்கனவே கூறியவர்கள் சொன்னார்கள், இந்த காலத்துக்கு ஏற்ற நூலாக இது காணப்படுகிறது என்று. ஆனால் ஏன் இது தற்காலத்துக்கு ஏற்ற நூல் என்பதை பற்றி ஒருவரும் கூறவில்லை. அதனை நான் இந்த அரசியலுக்கு ஊடாக ஏன் இந்த நூல் தற்காலத்துக்கு பிரயோசனமான நூல் என்பதனை தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் நாம் ஒரு தமிழனாக பிறந்தால் நமக்கு எமது மொழி என்பது முக்கியம். அது ஒவ்வொரு இனத்திற்கும் இருக்க வேண்டிய ஒரு உண்மையான ஒரு உறுதிப்பாடோடு இருக்க வேண்டிய ஒரு விடயம். அந்த வகையில் நாம் தமிழர்களாக பிறந்திருக்கின்றபடியால்